வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உள்துறை துணை அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அடெல் பென் கலீஃபா அல் ஃபதில் தலைமையிலான பஹ்ரைனின் தூதுக்குழு மாலத்தீவில் நடைபெற்ற சுற்றுலாத்துறையில் ஒருமைப்பாடு குறித்த முதல் சவுதி மாலத்தீவு சர்வதேச மன்றத்தில் பங்கேற்றது. இந்த மன்றம் சவுதி அரேபியாவின் மேற்பார்வை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் மற்றும் மாலத்தீவின் ஊழல் எதிர்ப்பு ஆணையம் ஆகியவற்றால் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC-யுடன் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் ஆணையத்தின் ஈவாவின் தலைவர் கமால் பின் அஹ்மத் மொஹமத் பஹ்ரைன் ராஜ்யத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மிக முக்கியமான மூலோபாய முயற்சிகளில் ஒன்றான ஜஸ்ரா 400 kV மின்சார பரிமாற்ற நிலைய திட்டத்தை ஆய்வு செய்தார். இது இந்த கட்டத்தில் அதன் வகையான மிகப்பெரிய பரிமாற்ற நிலையமாகும். மின்சார பரிமாற்ற நெட்வொர்க்குகளை உருவாக்கி விரிவுபடுத்துவதற்கான தேசிய மாஸ்டர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அமைகிறது என்று ஈவா தலைவர் கூறியுள்ளார். பஹ்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐயர்ஸில் நடைபெற்ற IPA 59வது நிர்வாக குழு கூட்டத்தில் முதல் அட்டர்னி ஜெனரல் ஆலோசகரும் சர்வதேச வழக்கறிஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவருமான நயீஃப் யூசுப் முகமது கலந்து கொண்டுள்ளார். 2 நாள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் வழக்குரைஞர் திறன்களின் மேம்பாடு தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். நீதி, இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறக்கட்டளை அமைச்சகத்தின் மாநில வழக்குகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான உதவி துணை செயலாளரான ஆலோசகர் டாக்டர் முஹம்மது அஹ்மத் அலி முக்பில் ரியாத்தில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளின் நீதி அமைச்சகங்களில் உள்ள சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் துறைகளின் தலைவர்கள் குழுவின் 3வது கூட்டத்தில் பங்கேற்றார். பாகுபாடு, வெறுப்பு பேச்சு, மதங்களை அவமதித்தல் மற்றும் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவது குறித்த வரைவு ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டமைப்புகள் குறித்து இது விவாதித்தது. தொழில் மற்றும் வணிக அமைச்சகத்தின் பதிவு இயக்குனர் ஃபதேர் ஃபரீத் அல்சாத் வணிகங்களுக்கான வணிக கட்டண விதிமுறைகள் குறித்த மந்திரி முடிவு 43 செயல்படுத்துவது குறித்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசினார். வணிக சூழலை மேம்படுத்துவதன் மூலமும் டிஜிட்டல் கட்டண முறைகளில் உலகளாவிய மாற்றங்களுடன் ஒத்துப்போவதன் மூலமும் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதில் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் பங்கை வலியுறுத்தினார்.
நிலையான வளர்ச்சி அமைச்சகம், பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பு UNIDO ஆகியவற்றுடன் இணைந்து தொழில், புதுமை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கு 9 தொடர்பான குறிகாட்டிகளை கணக்கிடுவதற்கான வழிமுறைகள் குறித்த ஒரு பட்டறையை நடத்தியது. இதில் தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிலையான வளர்ச்சி இலக்கு குறிகாட்டி தரவை புதுப்பிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளையும் உள்ளடக்கியதாக அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட தொடரின் ஒரு பகுதியாக இந்த பட்டறை உள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.